வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்க்கணும். ஏன்னா தினமும் இருமல், இரவு தூங்க முடியாத நிலை, மார்பில் கப அடைப்பு, மூச்சு எடுக்கவே சிரமம், எப்போது இது சரியாகும் என மனசுக்குள்ள ஒரு பயம். இந்த நிலை இருக்கிறவங்க தான் இந்த வீடியோவை தேடி வந்திருப்பீங்க. ப்ராங்கிட்ஸ், குரோனிக் காஃப், லங் இன்ஃபெக்ஷன் இது எல்லாமே உடலை விட மனசை அதிகமாக பாதிக்கும். மருத்துவமனை மருந்து நெஃப்லைசர் சாப்பிட்டாலும் முழுமையாக குணம் ஆகலைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இன்றைக்கு நம்ம சொல்ல போகிறது எந்த ஆபத்தான மருந்துகளும் இல்லை, எந்த சைடு எஃபெக்டும் இல்லை. வீட்டிலேயே செய்யலாம். உங்கள் உடம்புக்கு ரொம்ப நன்மைகளை கொடுக்கக்கூடியது. ஆரோக்கியத்தில் உங்களுக்கு முழுமையான அக்கறை இருந்தால் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து நீங்கள் பயனடைங்க. உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். ஸோ முழுமையாக பாருங்கள், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வீட்டில் போய் இதை தயார் பண்ணி தினமும் நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. அதை எத்தனை நாளைக்கு எடுக்கணும், எப்படி எடுக்கணும், என்னென்ன பொருட்கள் இதில் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிற அனைத்து விவரத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் கொடுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ப்ராங்கிட்ஸ்னால் என்ன? நம்ம மூச்சுக்குழாய் இருக்குதுல்ல, ப்ரான்கிஷியல் டியூப் அப்படின்னு சொல்லுவோம். அதில் கபம் சேர்ந்து அலர்ஜியை ஏற்படுத்தும் நிலையை தான் நம்ம ப்ராங்கிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு காரணம் அதிக குளிர், புகைப்பிடித்தல், தூசி, மாசு, இம்யூனிட்டி பவர் குறைவுனால, சரியான உணவு இல்லாமையும் இதுக்கு ஒரு காரணம். இதனால தான் இருமல் நிற்காமல் அடிக்கடி வந்துட்டே இருக்கும், சளி அடிக்கடி வரும், மார்பு கனமாகவே இருக்கும், மூச்சு திணறலும் ஏற்படும். அடுத்து ஏன் நம்ம நுரையீரலை சுத்தம் செய்கிறது ரொம்ப அவசியமாக நம்ம சொல்கிறோம்னா, நம்ம உடம்புல நுரையீரல் தான் நம்மளுக்கு உயிராக இயங்குது. ஆனால் மாசு, புகை, கபம், கிருமிகள் இது எல்லாமே நுரையீரலில் தேங்கி இருந்தால் எந்த மருந்து எடுத்தாலும் நம்மளுக்கு முழு பலனையுமே தராது. அதனால தான் ஃபஸ்ட்டு லங்ஸை டீடாக்ஸ் பண்ணணும், லங்ஸை க்ளீன் பண்ணணும்னு சொல்கிறோம். அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம தயாரிக்கக்கூடிய இந்த பானம் கூட நுரையீரலை உள்ளே இருந்து சுத்தம் பண்ணக்கூடியது, நுரையீரலை க்ளீன் பண்ணக்கூடியது. நம்ம வீட்டில் இப்போ தயாரிக்கக்கூடிய இந்த பானத்துக்கு நம்ம எடுக்கக்கூடிய அனைத்து பொருளுமே நம்மளுடைய சமையலறையில் இருக்குது. இதுக்காக நம்ம வெளியில் போய் காசு செலவு பண்ணி போய் வாங்கிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. இது ரொம்ப கிடைக்காத பொருட்களும் இல்லை, அரிய பொருட்கள் எதுவுமே இல்லை. இது நம்ம கண்ணால் டெய்லியும் பார்க்கக்கூடிய பொருட்கள் தான். அதுதாங்க பட்டை. நம்ம சமையலறையில் எப்போவுமே பார்த்துட்டே இருப்போம் பட்டை. இதை இங்கிலீஷில் சின்னமன் ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது இஞ்சிங்க, இதை இங்கிலீஷில் ஜிஞ்சர் அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது பொருள் என்னென்னா கிராம்பு, இதை இங்கிலீஷில் க்ளோவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நாலாவது எலுமிச்சை, லெமன். அஞ்சாவது நம்ம சேர்க்க போகிற பொருள் தண்ணி தாங்க, வாட்டர். அது 1 லிட்டர் எடுத்துக்கிறோங்க. அடுத்து நம்ம விருப்பம் இருந்தால் ஹனி ஆட் பண்ணிக்கலாம், அதாவது தேன் எடுத்துக்கிறலாம். இல்லை எனக்கு இனிப்பு தேவையில்லை, நான் சும்மாவே குடிச்சிருவேன் அப்படின்னா நீங்கள் தேனை கட் பண்ணிக்கிறலாம். ஸோ நம்ம இப்போ பார்த்த இந்த 4 மூலிகையுமே நம்மளுடைய சமையலறையில் எப்போவுமே இருக்கக்கூடியது தான். இதை நூற்றாண்டு காலமாகவே நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்தாங்க. இதை சித்தம், ஆயுர்வேத மருந்துகளையும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ பட்டை ஏன் நம்ம இங்கே சேர்க்குறோம், பட்டையோட நன்மைகளை நம்ம பார்த்துடலாம். நுரையீரலில் கிருமிகளை அழிக்கும் தன்மை கொண்டது பட்டை. கபத்தை உருக்கி வெளியே தள்ளுற வேலையை பட்டை செய்யுது. இது என்னதுன்னா கறி மசாலா பட்டை. பட்டைன்னா நிறைய பேருக்கு தெரியாது, அதனால தான் சொல்கிறேன். கறி மசாலா பட்டை இது மார்பில் ஏற்படக்கூடிய அந்த வலி எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு இந்த பட்டை பயன்படுது. அடுத்து நம்ம ரெண்டாவதாக சேர்க்கக்கூடிய பொருள் தாங்க இஞ்சி. இஞ்சி ஏன் நம்ம சேர்க்குறோம்னா அது கபத்தை வெளியில் தள்ளுறதுக்கு உதவி பண்ணுது, மூச்சு குழாயாக திறக்கிறதுக்கு பயன்படுது, இருமல் அடங்காமல் வரக்கூடிய அந்த இருமலை அடக்கிறதுக்கு இஞ்சி பயன்படுது. அடுத்து நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னா கிராம்பு தான். கிராம்பை ஏன் பயன்படுத்துகிறோம்னா அது நேச்சுரலாகவே ஆன்டிபயாட்டிக் கொண்டது. இது தொண்டை வலியாக குறைக்கிறதுக்கு பயன்படுது, இருமல் வேகத்தை தடுக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து எலுமிச்சை. எலுமிச்சை லங்ஸை
டீடாக்ஸ் பண்ணக்கூடியது. அதாவது உங்களுடைய நுரையீரலை சுத்தம் செய்கிற வேலையை எலுமிச்சை வந்து செய்யுது. இதில் விட்டமின் சி இருக்குது. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிற தன்மை எலுமிச்சை பழத்துக்கு இருக்குது. அடுத்து நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் என்ன? தேன். தேன் வந்து உங்கள் தொண்டையில் ஏற்படக்கூடிய அந்த எரிச்சலை குறைக்கிறதுக்கு பயன்படுது. இருமலை அமைதியாக்குறதுக்கும் பயன்படுது. ஸோ நீங்கள் தேன் வந்து எதுக்காக நான் ஆப்ஷனல் சொன்னேன்னா, சிலருக்கு சர்க்கரை வியாதி இருக்கும். ஸோ அவங்க சுகர் ஆட் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ அதனால தான் தேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிருங்கன்னு சொன்னோம். இப்போ நம்ம தயாரிக்கிற முறையை பார்க்கலாம். இதுக்கு நம்மளுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிறணும். அதாவது அடுப்பில் வச்சுட்டு ஆன் பண்ணி சிம்மில் வச்சுக்கிறோங்க. இதுக்கு 1 லிட்டர் தண்ணியை எடுத்துட்டு அந்த பாத்திரத்தில் ஊற்றிடுங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு பட்டை, 2 கிராம்பு, இஞ்சி ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கிறோங்க. அதை தோலை சீவிட்டு நல்லா சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா நச்சு வச்சுக்கிறோங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு மிதமான தீயில் 15 நிமிஷம் வந்து தண்ணியை கொதிக்க வைங்க. தண்ணியை கொதிக்க வைக்கும் பொழுதே இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க பக்கத்தில் வச்சுருக்கோம்ல பட்டை, கிராம்பு, இஞ்சி இந்த 3ஐயும் தண்ணியில் போட்டு நல்லா 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அந்த 3 பொருட்களில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்களும் தண்ணியில் இறங்கி கொஞ்சம் தண்ணி கலர் நல்லா மாறி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஊற்றும் போது ஒரு கலர் இருக்கும், உங்களுக்கு அந்த தயாரிக்கும் பொழுது ஒரு கலர் ஏற்படும். ஸோ அந்த கலர் வந்ததுக்கப்புறம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அதை ஆற விடுங்க. ஆறுனதுக்கு பிறகு அதுக்காக நீங்கள் ரொம்பவும் ஆற விட்டுறக்கூடாது. கொஞ்சம் நேரம் ஆற விட்டால் போதும். அந்த ஆவி போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் ஆற விட்டதுக்கப்புறம் நீங்கள் இதை நல்லா வடிகட்டிட்டு ஒரு கிளாஸில் நீங்கள் ஊற்றிக்கிறங்க. ஊற்றிட்டு இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு லெமனை எடுத்து 2ஆக கட் பண்ணிவிட்டு ஒரு லெமனை அந்த நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ட்ரிங்க்ஸில் ½ லெமனை அப்படியே புழிஞ்சு விட்டு அந்த சாறை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு தேவைப்பட்டால் 1 டேபிள் ஸ்பூன் தேனை ஆட் பண்ணிக்கிறேங்க. கொஞ்சம் தேனை ஆட் பண்ணும்போது நல்லாவே ஆறி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து நீங்கள் குடிக்கலாம். ஸோ இதை எப்போ நீங்கள் இதை தயார் பண்ணி எப்படி குடிக்கணும், அந்த டைம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ எந்த டைமில் குடிக்கணும்னா, காலையில் வெறும் வயிற்றில் 1 கப்பு எடுத்துக்கிறங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் 1 கப்பு எடுத்துக்கிறங்க. ஸோ ஒரு நாளைக்கு 2 முறை நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் காலையில் ஒரு டைம், நைட்டு ஒரு டைம் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. தொடர்ந்து நீங்கள் 3 நாட்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும், உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ரொம்ப கடுமையான ப்ரான்கிட்ஸ் வந்து எனக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சா மட்டும் நீங்கள் 5 இல்லைன்னா 7 நாட்கள் எடுத்துக்கிறலாம். இல்லைன்னா நீங்கள் 3 நாட்கள் மட்டும் எடுத்தாவே போதும். காலையில் ஒரு டைம், இரவில் ஒரு டைம் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ இது எடுக்கும்போது நீங்கள் சில விஷயங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு இது போய் உங்கள் உடலில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ அது என்னங்கிறத இப்போ பார்த்துடலாம். நீங்கள் தவிர்க்க வேண்டியது என்னென்னா, ஐஸ் வாட்டர், அதாவது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து கூலிங்காக எதையும் நீங்கள் எடுக்கக்கூடாது, குடிக்கக்கூடாது. குளிர் உணவுகளையும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. முக்கியமாக புகைப்பிடிக்க கூடவே கூடாது. நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, வெதுவெதுப்பான நீர் தான் நீங்கள் எடுத்து வந்து குடிச்சிக்கிட்டே இருக்கணும். அடுத்து ஆவி பிடிக்கலாம், நல்லா தூங்க செய்யலாம். ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்ச எந்த ஒரு உணவையோ இல்லை கடையில் போய் ஆர்டிஃபிஷியல் ஜூஸோ எதுவுமே வாங்கி குடிக்காதீங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 3 நாளில் ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ இது யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத இப்போ பார்த்தலாம். முக்கியமாக கர்ப்பிணிகள் வந்து எடுக்க வேண்டாம். அல்சர் அதிகமாக இருந்தால் எடுக்க வேண்டாம். சிறு குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டாம். அப்படி நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் அட்வைஸ் வாங்கிட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது. இதை நீங்கள் எடுத்த 1-2 நாள்லே இருமல் சரட்டுன்னு குறைஞ்சிரும். உங்களுடைய மார்பு ரொம்ப லேசாயிரும். உங்களுடைய மூச்சு ரொம்ப தெளிவாயிரும். ஈஸியாக நீங்கள் மூச்சு உள்ளே இழுத்து வெளியில் விடலாம். நுரையீரல் சூப்பராக சுத்தமாயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மறக்காம எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உடல் நலம்தான் உண்மையான செல்வம். தேங்க்யூ.